ஹாய் மக்களே! கியூட் பேபி 50வது எபிசோட் நம்ம வந்துட்டோம். இதோட இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் போடணுமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்க. செகண்ட் பார்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டா போடலாம். இதுக்கப்புறம் வந்து நாகன் கதை வரும். நாகங்கள் பத்தின கதை. நாகத்துக்கு சொந்தமான ஒரு பெண்ணை நாகத்திற்கு சொந்தமில்லாத ஒரு ஆண் எப்படி கையாள போகிறான் என்று அந்த கதையில நம்ம பார்ப்போம். அந்த கதையும் சுவாரஸ்யமா இருக்கும். நான் 50 எபிசோட் ஆயாச்சு. ஆனா கதையை நிறைய பேர் கேட்குறீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே கேட்டுட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு உட்காந்து கதை எழுதுறோம். உங்களுக்கு தெரியாது. அதனால கதை எழுதுறதுக்கு பலனா நீங்க ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல 2 வார்த்தை சொல்லலாம். தப்பில்ல. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். உன்னை எப்படி அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பேன் என்று அன்பு கேட்க பிரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் அன்பு. அவளை தன் மடியில் படுக்க வைத்து அவள் நெற்றி, அவள் கன்னம், அவள் மூக்கு, அவள் உதடு, அவள் கழுத்து, அவள் மார்பு என்று மேலிருந்து கீழ் வரை அவளுக்கு தடவி கொடுத்து கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொண்டு முத்தமும் கொடுத்து கொண்டே அவளை தனக்குள் மூழ்கடித்தான். என்னை விட்டு போக மாட்டதானே? என்ன உனக்கு பிடிச்சிருக்குதானே? தெளிவா சொல்லிடு. நான் உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் குழப்பமா இருக்கிறேன் என்று பிரியா கேட்க, சத்தியமா நீ எனக்கு வேணும். யார் என்ன சொன்னாலும் உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்தி உன்னை இங்கு விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நான் தாண்டி. அவன் காலில் விழாத குறைய அழுது புலம்புன. என்னோட பொண்டாட்டி என்கிட்ட குடுன்னு. அதனாலதான் விட்டுட்டு போனான். உனக்கு விருப்பம்னா உன்னை என்ன உன்னை என்ன எடுத்துக்கோ சொன்னான். என்னை எடுத்துக்க சொன்னான். பிரியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. அதை மட்டும் சொல்லவே சொல்லாத. பிடிக்காமையா உன்னை சுத்தி சுத்தி வர்றேன்? எனக்கெல்லாம் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சுபி மட்டும் வராமல் இருந்திருந்தால் அன்னைக்கு என்னோட காதல்ல பத்தி உன்கிட்ட சொல்லி இருப்பேன். கடவுள் ஏமாத்திட்டாரு. நான் உன்கிட்ட கெஞ்சி வாழ முடியும். என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு ஒரு வாழ்வு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாத நிலையில் நான் இருந்தேன். உனக்கு அது சொன்னா புரியாது. அவள் கன்னத்தில் இறுக்கமாக பிடித்து தன்னை பார்க்க வைத்தான். இப்ப நல்லா நான் சொல்றத காதுல வாங்கிக்கோ. நீ என் பொண்டாட்டி. தாலி கட்டின பொண்டாட்டி. தாலி கட்டின உன்னை நான் ஏத்துக்கணும். உன் உயிர் இங்கு வச்சிருக்கேன் என்று தன் இதயத்தை தொட்டு காட்டினான். அவள் பிரமிப்பாக அவனை பார்க்க, என்னடி பார்க்கற? நீ என்னோட உயிர். உன்னை இங்கு இருந்து யாருமே எடுக்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். பொண்டாட்டின்னு ஃபைட் பண்ணுவேன். ஆனா நீ அப்படி கிடையாது. எப்ப வேணாலும் என்னை விட்டுட்டு போவேன். உங்க மாமாவோட அப்பா வந்து உன்னை கூப்பிட்டால் நீ என்னை திரும்பி கூட பார்க்காம போவ. எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் நம்புறேன்டி. என் காதல் மறுபடியும் உன்னை இதே மாதிரி என் மார்பில் கொண்டு வந்து அணைச்சு வைக்கும்னு நம்புறேன். உனக்கு எல்லா உறவும் வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஊருக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை இங்கு கொண்டு எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா. எங்க அம்மா இப்படி இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு சுபி போனா. ஆனா அது இது வரைக்கும் நீ எங்க அம்மாவை அப்படி பார்த்ததே கிடையாது. பிளஸ் அதை பார்த்துருக்கேன். எங்க அம்மா இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தாண்டி. பிரியா, நான் உன்னை லவ் பண்றேன்டா. என்னை ஏத்துக்கோ ப்ளீஸ் செல்லம். அவளை இன்னும் இறுக்கமாக அவனே அணைத்து பிடித்தான். இனிமேல் யார் பேச்சையும் கேட்டு என்னை விட்டு போயிடாத. நான் தாங்கிக்கிடவே மாட்டேன் என்று அழுது புலம்ப அவள் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்தாள். அவனும் விடாமல் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் கன்னத்தை தடவிக்கொண்டே அவள் இதழை பார்த்து கொண்டிருந்தவன் தன் இதழால் அவள் இதழை ருசிக்க ஆரம்பித்தான். அன்புவிற்கு போன் வர அந்த போனை எடுத்து அட்டன் செய்தான். எதிர்முனையில் பேசிய பேச்சில் அதிர்ந்து போய், அப்படியா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? சுபி, இதோ நான் இப்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் அவசரமாக பிரியாவை உட்கார வைத்தான். பிரியாவிற்கு என்ன விஷயம் என்று நன்றாக தெரிந்தது. பிரியா கோபமாக முகத்தை இழுக்க அதை பார்த்து அன்பு சிரித்து கொண்டு, உன்னோட கேரக்டரை நீயே மாத்திக்க முடியாது. என்னோட கேரக்டரை நானும் மாத்திக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவள் மூக்கை கிள்ளியவன், நான் தனியா போனால் தானே தப்பு. போ, நீ கிளம்பு. சுபியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்களாம். அவங்க
ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க, நம்ம கூட நின்று உதவி பண்ணணும்ல என்று அவன் கேட்க, ஆமா ஆமா உதவி செய்யணும், குழந்தை பிறக்க போகுதுல்ல, என்னால நடக்க முடியுமான்னு தெரியலையே என்று பாவமாக பிரியா கேட்க, என்னோட தங்க குட்டி நடக்கவே வேண்டாம், நானே தூக்கிட்டு போறேன் போதுமா, ஆனா நீயும் இந்த தடவை கூட வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அவன் அவசர அவசரமாக ரெடியாகி அவளையும் தூக்கி கொண்டு வெளியில் சென்றான். தன் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்ததும் குழந்தை பிறக்கவும் சரியாக இருந்தது. பெண் குழந்தை பிறந்தது. சுபியின் கணவனுக்கு மகிழ்ச்சி. சந்தோஷமாக அன்பை இறுக்கமாக கட்டி அணைத்தவன், என்னோட பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா என்று சொல்ல அன்பும் சிரித்து கொண்டான். எல்லோரும் சுபியை பார்க்க உள்ளே செல்ல சுபி காட்டு கத்தி கொண்டிருந்தாள் தன் கணவனிடம். ஆனால் கணவனோ எதுவும் சொல்லாமல் குழந்தையை மட்டும் கொஞ்சிக் கொண்டு அதை படுக்க வைத்து கொண்டு அவளின் அருகே வந்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான். அடுத்த கணம் சுபி அப்படியே அமைதியாகிவிட்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர். சாரிடா, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல, அதனாலதான் நம்ம சண்டை வளர்ந்துட்டே போச்சு. இனி என்ன பண்ணுனா என்ன ஆவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீ சண்டை போட்டா மூச்சுக்கு 300 முத்தம் கொடுப்பேன். எனக்கும் பிடிக்காத இடத்துக்கு நீ போகணும்னு நினைச்சேன்னா உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். இனிமேல் நீ என்னோட குழந்தையை நல்லா வளர்த்து கொடுக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். நான் வேற கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று அவள் சொல்ல, தாராளமா பண்ணிக்கோ, உன்னை யாராவது வேண்டாம்னு சொன்னாங்களா? என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நல்லா வளர்த்தி என்கிட்ட கொடுத்துட்டு போ. என் பிள்ளைக்கு ஒரு 20 வயசுல அவளை கட்டி கொடுக்கும்போது நீயும் வேணா அன்பை கட்டிக்கோ, ஓகேவா என்று கேட்க சுபி அழுந்து கொண்டே திரும்பி கொண்டாள். அன்பு உள்ளே வர அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருப்பதை பார்த்து சுபியின் கையை இறுக்கமாக பிடித்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா சுபி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, உன் குழந்தை உன்னை நல்லா பார்த்துக்குவா. சுபி அழுது கொண்டே இருக்க, உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? நீ தனிப்பட்ட முறையில முடிவெடுக்க தெரியாததுதான் உன்னோட பிரச்சனை. உன்னோட பிரச்சனைக்கு அடுத்தவங்க சொல்றதை கேட்காத, நீயே முடிவெடு, அது கரெக்டா இருக்கும், புரிஞ்சுதா? நான் என்னைக்குமே உனக்கு நல்ல நண்பனா இருப்பேன் என்று சொல்லி அவள் கையை விட சுபி அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். சாரி அன்பு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன் பொண்டாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர வச்சது நான் தான், என்னை மன்னிச்சிரு. எனக்கு அந்த அன்பை எப்பொழுதும் எனக்கு தருவிய அன்பு என்று கேட்க, சத்தியமா என்னைக்குமே நீ எனக்கு நல்ல தோழியா இருப்ப, கவலைப்படாத. பக்கத்தில் இருக்கும் பிரியாவை பார்த்தாள் சுபி. பிரியா அவளை கஷ்டப்படுத்த கூடாது என்று சிரித்து கொண்டே, நானும் உங்களுக்கு நல்ல தோழியா இருப்பேன், எதா இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லுங்க என்று பிரியா சொல்ல சுபி சிரித்தாள். நல்லபடியாக அவளுக்கு அட்வைஸ் செய்து கொண்டு இருவரும் வெளியில் வர பிரியா தன் கையை 2ஐயும் தூக்கி நின்றாள். என்னடி பொண்டாட்டி, கையை 2 தூக்கி நிக்கிற? என்னை தூக்கிட்டு போகுமா? என்னை தூக்கிட்டு போக மாட்டியா? என்னால நடக்கவே முடியல, ப்ளீஸ் என்னை தூக்கிட்டு போயேன். சாவடிப்பண்டி, ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குற? இங்கிருந்து கீழே வரைக்கும் போகணும், கை வேணா பிடிச்சிக்கோ, நடந்து வாயேன், ப்ளீஸ்டா தூக்கிட்டு போடா என்று சிறு குழந்தை போல கேட்க, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்று மூக்கை கிள்ளியவன் அவளை அழகாக தூக்கி கொண்டு கீழே இறங்கி வீடு வரை தூக்கி கொண்டு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் தன் அம்மா ஹாலில் இருப்பதை பார்த்துவிட்டு பட்டென்று சோபாவில் போட்டான். அம்மா, உன் மருமகளை தூக்கிட்டே வர முடியல, வெயிட் கம்மி பண்ண சொல்லுமா, வெளியே போனா தூக்கிக்கோன்னு கை 2ஐயும் தூக்கிட்டு நிக்கிறாம்மா. மகா பிரியாவை பார்க்க பிரியா பாவம் போல் முகத்தை வைத்திருந்தாள். ஏண்டா, என் மருமகளை தூக்கிட்டு வந்ததுல உன் கை உடஞ்சு போச்சா? தூக்கிட்டு வந்தா நீ குறைஞ்சு போவியா என்று கேட்க, அம்மானா அம்மாதான், எப்பொழுதும் என் பக்கம்தான் நிற்பாங்க என்று ஓடி சென்று அவளை கட்டி அணைக்க மகா முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பாக்குறீங்க? நான் உன்னை என்னன்னு கூப்பிட சொன்னேன் பிரியா. இங்க பாருங்க, இங்க நீங்க வச்சதெல்லாம் சட்டம் கிடையாது, நான் வச்சதுதான் சட்டம். எனக்கு அத்தைன்னு கூப்பிட வரல, எனக்கு நீங்க அம்மாவாவே இருங்க. எனக்கு அம்மா இல்லை, அதனால எனக்கு அம்மா நீங்க தான். சும்மா அத்தைன்னு கூப்பிடு என்று மிரட்டினீங்கன்னா அடி வாங்குவீங்க. நாளையிலிருந்து ஒழுங்கா என் கூட ஸ்கூலுக்கு வரணும் என்று சொல்லி மிரட்ட, சரிம்மா என்று அமர்ந்து போய்விட்டாள் மகா. இதை பார்த்த அன்பு வாய்விட்டே சிரித்தான். என்னம்மா, உங்க கோபெல்லாம் பறந்து போச்சா? அத்தைன்னு கூப்பிட மாட்டாளாம், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அடப்போடா
என்று தன் மகனை அடித்துக்கொண்டு தன்னுடைய ரூமுக்கு சென்று விட்டாள் மகா. பிரியா சிரித்துக்கொண்டே அவர்களை பார்க்க அவன் அழகாக அவளை பார்த்து கட்டிப்பிடித்தான். என்னடி பொண்டாட்டி, எங்க அம்மா கிட்ட என்ன போய் போட்டு கொடுக்குறியா என்று சொல்லியவன் அவளை தூக்கி தன் பெட்ரூமுக்கு கொண்டு போய் அவள் மீது படர்ந்தான். அவள் நெற்றி, அவள் கன்னம், அவள் உதடு, கழுத்து என்று முத்தம் கொடுத்தவன் அடுத்த அடியை எடுத்து வைக்க போக சற்றென்று எழுந்து உட்கார்ந்தான். அவள் என்ன என்று கேட்க, இல்லடா, முதல்ல கார்த்தி அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிப்போம். உனக்கு இது பிடிக்கல தானே என்று அவன் சிரித்து கொண்டே கேட்க அவனை அப்படியே இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். இனி அவங்க வாழ்க்கையே அவர்கள் கையில். மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. மறக்காம உங்க கருத்து வேணும், தயவு செஞ்சு எந்தையாவது எழுதி வச்சுட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. அடுத்தது நம்ம நாகன் கதையில சந்திப்போம். துளசி நாகன். நன்றி.